வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரசோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எக்லிப்ஸ் கூட கோபைலட் இன்டகிரேட் பண்ணி எப்படி ஒரு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றது பார்ப்போம். இப்போ ஏஐ தான் ஃபியூச்சர் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எதனால அந்த ஒரு வேர்ட் ஏஐ ஃபியூச்சர் சொல்றாங்கன்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதாவது எக்லிப்ஸ் கூட கோபைலட் இன்டகிரேட் பண்றது மூலமா உங்களோட கோடிங் எவ்வளோ சிம்பிள் ஆகுதுட்டு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்லிப்ஸ்ல நம்ம கோபைலட் பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு ஹெல்ப் கிளிக் பண்ணி மார்க்கெட் பிளேஸ் போய்க்கோங்க, எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் லோட் ஆகி முடிஞ்சோடனே உங்களுக்கு இதில் கோபைலட் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணால் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா GitHub Copilot 0.10.0 இருக்கும். இந்த சிம்பிள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு வெர்ஷன் மாறிட்டே இருக்கும். மெயினாக இந்த கோபைலட் இந்த சிம்பிள் இது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அக்செப்ட், ஃபினிஷ். நார்மல் ஈஸி, உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ஈஸி தான். ஜஸ்ட் செக் இன் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் செலக்டட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேர் வரும். இது இன்ஸ்டால் ஆனோடனே ஒன்ஸ் எக்லிப்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும். இதில் பார்த்தா உங்களுக்கு ரீஸ்டார்ட் நவுட்டு கேட்கும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே கிளிக் பண்ணுங்கள் ரீஸ்டார்ட்டை. ரீஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு. இப்போ நான் இந்த வெல்கம் டேப்பை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு கைடு வருது. இல்லை ஜஸ்ட் ஸ்டார்ட் யூஸிங் கோபைலட் போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு கோபைலட் சைன்இன் ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட் சைன்இன், ஃப்ரீ சைன்இன் கூட பண்ணிக்கோங்க. கண்டினியூ வித் கூகுள் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா செட்டப்பும் நீங்கள் முடிச்ச பிறகு உங்களுக்கு சைன்இன்லாம் பண்ண பிறகு உங்களுக்கு அதில் காப்பி கோட்லாம் வரும். அதை அந்த கோட்லாம் இந்த எக்லிப்ஸில் ஒரு காப்பி கோட் ஆப்ஷன் இதில் அது கிளிக் பண்ணி அந்த சைனோட கோட் கேட்கும். அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆத்தரைஸ்டு கொடுத்தா உங்களுக்கு கிட்டப் எக்லிப்ஸோட இன்டெகிரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க கோபைலட்டில். அது கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த கிட்டப் செட்டிங்ஸ் முடிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டப்பில் இந்த இடத்துல ஒரு சேட்டுட்டு ஒரு இது ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல சேட்டுட்டு ஓப்பன் ஆயிருக்கா. இந்த சேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஏஐ மாடல்ஸ்லாம் அவைலபிள்ட்டு இருக்கும். இதெல்லாம் இந்த மூணுமே உங்களுக்கு ஃப்ரீ மாடல்ஸ். ஆட் ப்ரீமியம் மாடல் கிளிக் பண்ணால் உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கேட்கும். இந்த $10 $100 உங்களுக்கு இயர்லி மந்த்லிட்டு இருக்குது. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் வைஸ் நான் 3 இந்த ஃப்ரீ ஏஐ போதும். இந்த 3 ஃப்ரீ ஏஐ இதில் 1x இருக்கு பார்த்தீங்களா. 1xனா உங்களுக்கு ஒரு ஒரு 1xனா டோட்டல் இந்த 1x 3 இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் ஏஐஸ் இருக்குது. ChatGPT 4.0 1 சோனட் இருக்குது. இது உங்களுக்கு ஈச் 3 அதாவது 900 ரிக்வஸ்ட் நீங்கள் 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு அந்த 1xோட அர்த்தம். இப்போ ஆட் ப்ரீமியம் மாடல் கொடுத்தா நீங்கள் ப்ரீமியம் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஏஜென்ட் ஆஸ்க் இருக்குது. ஏஜென்ட்னா நீங்கள் ஏஜென்ட் மோட செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா, ப்ராம்ப்ட்னா வேறு எதில் ஜஸ்ட் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜென்ட் மோடில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது கேள்விக்கு பதில் மட்டும் சொல்கிறது இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி கோடு நீங்கள் கேட்டிங்களோ அந்த கோடு அதுவே அடித்து கொடுத்துரும். நீங்கள் எங்கேயுமே எதையுமே எடிட் பண்ண தேவையில்ல. அதுவே டைப் பண்ணி அதுவே உங்களுக்கு இதான் நான் சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு எல்லாம் காமிச்சிரும்.
ஆஸ்க் மோடில் வந்து நார்மல் நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம்ல, சாட் ஜிபிடி, ஜெமினி அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து நார்மலாக நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் தான் பண்ணும். ஆனால் ஏஜென்ட் மோட் வந்து உங்களுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணாது, உங்களுக்கு உங்களுக்கு அதே கோடும் எழுதி தரும். அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். இதில் வந்து இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் பை ஐடி, இப்போ ஒரு கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எனக்கு டெலிட் யூசர் பை டிக்கெட் ஐடி, சாரி டெலிட் டிக்கெட் பை டிக்கெட் ஐடி, சரிங்களா? அந்த டிக்கெட் ஐடி கொடுத்தா நான் வந்து அந்த டிக்கெட் ஒரு அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரியில் அந்த ரெக்கார்டாக அழிக்கணும். இதுதான் என்னோட சினாரியோ. இந்த இதுக்கு நம்ம ஒரு ஏபிஐ எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏபிஐயோட லாஜிக்ஸ்லாம் இந்த சர்வீஸில் எழுதணும். ஏபிஐயோட ஜஸ்ட் என் பாயிண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலர் நான் எனக்கு தேவை. இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து ஹோல் கமெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இது இடத்துல எனக்கு இப்போ ஒரு ஏபிஐ தேவை. இப்போ நான் அதுகிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நான் ப்ராம்ப்ட் ஆக்னே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன் டெஸ்ட் கண்ட்ரோலர், இந்த டெஸ்ட் கண்ட்ரோலரில் எனக்கு வந்து இந்தமாரி ஒரு மெத்தட் தேவை. மெத்தடை வந்து கால் பண்ணணும். டெஸ்ட் சர்வீஸில் இந்த ஒரு மெத்தடை நீ வந்து க்ரியேட் பண்ணு. அந்த மெத்தடில் எனக்கு லாஜிக் என்ன இருக்கணும், டிக்கெட் ஐடி நான் கொடுப்பேன். டிக்கெட் ஐடி வந்து மெத்தட் பேராமல் வரும். அந்த டிக்கெட் ஐடியை வந்து டிவியில் டெலிட் பண்ணணுன்ட்டு ஜஸ்ட் நான் என்ட்ரு கிளிக் பண்ணுறேன். என்ட்ரு கிளிக் பண்ணணும் பாருங்கள், நீங்களே பாருங்கள், அதுவே வந்து எல்லாமே செக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சர்ச்சிங் ஃபார் அந்த சர்வீஸ் கிளாஸை சர்ச் பண்ணி அதுவே வந்து பார்க்குது. இந்த மாதிரி மெத்தடு கேட்குறோம் அப்படின்ட்டு அதுவே வந்து அதுக்குள்ளே பேசிட்டு அதுவே எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் சர்வீஸில் ஏதோ ஒரு லாஜிக் எழுதியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்சஸ் ஃபார் ரெஸ்ட் சர்வீஸில் என்ன சேஞ்சு, அதுக்கப்புறம் கண்ட்ரோலரில் என்ன சேஞ்சுன்னு நம்மளுக்கு இதிலே தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நோ ஃபர்தர் சேஞ்சஸ் நீடட் ஃபார் திஸ் ஃபியூச்சர் அதுவே சொல்லிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்வீஸில் இந்த இடத்துல லாஜிக் இருக்குது, கண்ட்ரோலரில் அது வந்து இந்த சர்வீஸ் மெத்தடை கால் பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பைல் டைம் எரர் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், திருப்பி வந்து அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதணும். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் சர்வீஸ் கிளாஸில் கம்பைல் டைம் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது திருப்பியும் வந்து எரர் 2ல் ரன் பண்ணும். அதுவே எல்லாமே பார்த்துக்கோ. நீங்கள் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும், நீங்கள் எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை. அதுதான் வந்து வந்து வந்தோடனே நிறையா சாஃப்ட்வேர் டெவலப்ஸ்க்குலாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னா இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா would you like to me correct எஸ்ட்டு கொடுங்க. இந்த இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம நார்மல் இங்கிலீஷ் சென்டென்ஸ் 10 பேர் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் ஒரு 3-4 பேர் இருந்தால் போதும். இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது நம்மளுக்கு ரெக்வயர்டு ஏற்ற மாதிரி கரெக்ஷன் மட்டும் பண்ணுறதுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ரிக்வயர்டு கரெக்ஷன்ஸும் பண்ணி முடிச்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எரரும் இப்போ இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ டிக்கெட் ஐடி நல்லா இல்லாட்டி எனக்கு செக் பண்ணணும். ஜஸ்ட் இஃப் கிளிக் பண்ணிட்டு டிக்கெட்டு போட்டால் போதும். அது டிஐசி தான் போட்டால் அதுக்குள்ளே இவ்வளோ சென்டென்ஸ் இருந்துச்சு. இந்த லாஜிக் உங்களுக்கு ஓகேனா டேப் அமுத்துனா போதும். நம்ம கீபோர்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த லாஜிக் ஃபில் ஆகும். இதில் ஏதாவது உங்களுக்கு எடிட் தேவைன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு அதையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஐடி வந்து கேபிட்டல் லெட்டர் தேவையில்ல. அந்தமாரி ஏதாவது ஆல்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை, எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு ஆட்டோமேட்டிக் ஆகிடுது. இப்போ இதில் வந்து எனக்கு டிக்கெட் ஐடி அதுமாதிரி வேறு ஏதாவது லாஜிக், வேறு எந்த லாஜிக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிச்சிடும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற மெத்தடில் வந்து எனக்கு இந்த ஒரு மெத்தடில் யூசர் நேம் வந்து நல்லா இருக்கா இல்லாட்டி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடுது பாருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அதுவே வந்துடுது. எக்ஸிஸ்ட் இருக்கா, அந்த யூசர் இருக்கா அப்படின்ட்டு அந்த லாஜிக்கும் கொடுக்குது. ஜஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணால் அந்த லாஜிக் வந்து ஃபில் ஆயிரும். இந்தமாரி உங்களுக்கு சாட் ஜிபிடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது சாட் ஜிபிடியில் கோபைலட்டு, சாட் ஜிபிடி இன்டெகிரேஷன், சரிங்களா? இந்தமாரி தான் உங்களுக்கு எக்லிப்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணலாம். கோபைலட்டை வந்து நீங்கள் வந்து பைச்சாம், அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ எந்த கோட் எடிட்டர்னாலும் உங்களுக்கு சேம் ஸ்டெப்ஸ் தான். இப்போ வந்து ஏஜென்ட் மோட் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து இந்த நம்ம பண்ண சேஞ்சஸ்லாம் அது வச்சுக்கலாமான்னா கீப்க்கு சொன்னால் வந்து அது வந்து அந்த நம்ம அதுக்கு என்னெல்லாம் ரெக்கமெண்டட் சேஞ்சஸ் கொடுத்ததோ அதை வந்து நம்ம கீப்ட்டு கொடுத்து அது சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம புது சேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். புது சேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணோம். ஏஜென்ட் மோட்லேருந்து ஆஸ்க் மோட் நான் கிளிக் பண்ணுறேன். ஆஸ்க் மோடில் வந்து நான் என்ன கேட்க போகிறேன்னா
இந்த பர்டிகுலர் லைன்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் இல்லைன்னா இப்போ அது கொடுத்ததே உங்களுக்கு லாஜிக் புரியலன்னா நீங்கள் அதுவும் எனக்கு யோசிக்க வேண்டாம் அப்படின்னா அதை கொடுத்துட்டு வாட் லாஜிக் ரிட்டர்ன் ஓவர் ஹியர் அப்படின்ட்டு கொடுத்தா போதும். ஆஸ்க் மோடில் வச்சு கொடுத்தா ஜஸ்ட் உங்களுக்கு அது ஆன்சர் மட்டும் பண்ணும். இந்த மாதிரி டிக்கெட் எக்ஸிஸ்டாக இருக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்குறேன், அதுக்கப்புறம் நல்லா இருக்காட்டு பார்க்குறேன், அதுக்கப்புறம் டெலிட் அது நான் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டெலிட் பண்ணுறேன், ஏதோ எக்ஸப்ஷனாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுவே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். இது வந்து ரொம்ப சூப்பரானது. அதாவது ஆஸ்க் மோட் வந்து நார்மல் நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏஜென்ட் மோட் வந்து உங்களுக்கு நம்ம கேட்குற கேள்வி வந்து அது வந்து அதுவே எடிட்டும் பண்ணி கொடுத்துரும். இதுதான் உங்களுக்கு இந்த ரெண்டு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக கோட் சஜஷனும் அதுவே பண்ணும். இதில் தான் உங்களுக்கு இந்த அந்த கோபைலட்டு எக்லிப்ஸில் இன்டகிரேட் பண்ணுறது மூலமாக இருக்கிற அட்வான்டேஜஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்தமாதிரி வீடியோஸ் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தமாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.